நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை, நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜீவன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இதை நம்ம வேல்யூ பண்ணணும்னு கர்த்தர் சொல்றாரு. அவன் இது என்ன வாழ்க்கை, எனக்கு என்ன குடும்பம், இது என்ன ஹஸ்பண்ட், இது என்ன அது என்னன்னு புலம்புகிறவர்களை கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவர் நம்மை நியமித்த இடத்துல நம்ம திருப்தியா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆகாரம் நம்ம சாப்பிட்டோம்னா அந்த மீல் நமக்கு அது கஞ்சோ கூழோ பிரியாணியோ ஒரு வேளை சாப்பிட்டோன்னே என்ன ஆகுது, போதும்ன்ற வார்த்தை வருது, திருப்தி ஆகுது. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவை பார்க்கும்போது, உறவை யோசிக்கும் பொழுது உங்களுக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்றேன்னு இருக்கா இல்லையா? இல்ல. அப்போ தேவ சமூகத்துல நீங்க இன்னும் என்ன பண்ணணும், உங்களை உருவாக்கி கொள்ளணும். இன்னும் நீங்க தேடி ஓடி வாஞ்சியா வரணும். எதை மாத்தணும். திருக்குள்ள உங்க வழிகள் எல்லாம் செம்மையா இருக்கும்னா திருப்தி இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. உங்க வழிகள் கர்த்தருக்கு முன்பதாக உங்களுடைய வழிகள் திருப்தியா இருக்கா? நிக்கிற இடத்துல நின்ற கூடாது. பிகாஸ் நோ மேன் இஸ் பெர்ஃபெக்ட். நம்ம யாரும் இங்க பெர்ஃபெக்ட் கிடையாது. நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆராதிக்கிறதுக்கான நேரம் எனக்கு இருந்தா நல்லா ஆராதிக்கணும், துதிக்கிறதுக்கான நேரம் இருந்தா நல்லா துதிக்கணும். நான் உழைக்கணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறார். என் குடும்பத்துக்காக நான் உழைக்கணும்னா நான் உழைக்கணும். நான் என் பிள்ளைகளை நடத்தணும்னா என் பிள்ளைகளை நடத்தணும். எதுக்கெல்லாம் கர்த்தர் என்னை இணைத்து வைத்திருக்கிறாரோ அத்தனையும் சிறப்பாய் செய்வதுதான் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது.